இல்ல இந்த விஷயம் ஆதவ அர்ஜுன் விஷயத்துல நீங்க ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா, திருமா வந்து அவருடைய கன்சர்ன்ல தான் ஆதவ அர்ஜுன் பேசினாரு அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய குற்றச்சாட்டு. ஆரம்பத்திலேருந்தே. என்ன அதிகார பகிர்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதே மாரி மன்னர் ஆட்சி அப்படிங்கிற 2 வார்த்தையும் ரொம்ப ம். ஒரு திமுகவுக்கு மிகவும் நெருடலான ஒரு வார்த்தைகள் அது. அது குறிப்பா பார்த்தீங்கன்னா, மன்னர் ஆட்சி. ம். பிறக்கிறப்பயே முதல்வரா இருக்கிறதுங்கிறது எந்த வகையில நியாயம்? அப்படின்னும் வந்து சினிமாக்கு வந்து ஒரு 4 வருஷம் தான் ஆகுது. ம். அவங்கலாம் வந்து முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கங்கிற ஒரு வார்த்தை. சரி, துணை முதல்வர் அவங்களுக்கெல்லாம் துணை முதல்வர் பதவி குடுக்குறப்போ, ஏன் நாங்க முதல்வர் பதவி கேட்கக்கூடாது? ம். ஆசைப்படக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தை. 2 வார்த்தையும் அவர் வந்து முழுக்க முழுக்க திமுகவ மீன் பண்ணியும், குறிப்பா முதல்வர் அண்ட் அவங்க குடும்பத்தார மட்டும் தான் மீன் பண்ணி பேசியிருந்தாரு ஆதவ அர்ஜுன். பட் அந்த ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு, அப்பயே மட்டும் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, திருமாவுடைய கன்சர்ன் இல்லாம பேசியிருக்க மாட்டாரு.